தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய நேர்முகத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கார். அவருடைய ஆய்வு எந்த மாதிரியான தளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அதை அவர் முன்னெடுத்தார், அந்த கருதுகோள்களை எப்படி அவர் உருவாக்கி கொண்டார் அப்படிங்கிறத பற்றியும் தன்னுடைய பணி சார்ந்த பல அனுபவங்களையும் அவர் தொடர்ந்து இன்னைக்கு பேச இருக்கிறார். வாங்க. ஒரு ஒரு ரங்கராட்டினம் மாதிரி ஒரு கிளஸ்டரான ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு முனை சார்ந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதில் எனக்கு உங்கள் புத்தகங்களில் ரொம்ப பிடிச்சமான இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அந்த புக்குக்கு வந்து நீங்கள் இரண்டாவது சுற்றுன்ற பெயரை வச்சுருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முதல் சுற்று முடிஞ்சு போன மாதிரியான நிலையில் இரண்டாவது சுற்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தொனி அதில் வருது. அது ஏன் அந்த பெயரை நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணீங்க? அது என்ன காரணம் சார் அதுக்கு? அது வந்து எனக்கு நான் எழுதின புத்தகங்கள் வந்து இந்த இரண்டாம் சுற்று ரொம்ப ஒரு வகையில் பிடித்த புக்கு. என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து 1991 நர்மதா பதிப்பகம் வெளியிட்டது. அது அந்த தலைப்பு வந்து அன்புள்ள அம்மான்னு என்னுடைய கவிதை தொகுப்பு. 91 ஒரு கவிதை தொகுப்பு எழுதினவன் 2012 வரைக்கும் திருப்பி நான் ஒரு பதிப்பும் பண்ணவே இல்லை. நான் பொதுவாக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இயங்கிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் தான் என்னை வற்புறுத்தி, இந்த சிறவுக்கள் வானமே வந்து என்னுடைய உரை வீச்சுகளுடைய தொகுப்பு தான். ஒரு திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் தொடர்ந்து போய் ஒவ்வொரு ஆண்டு வந்து பேசுகிறது, அவங்களோட உரையாடலே வந்து எல்லாரும் சொன்னாங்க இது வந்து பதிப்பிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு சிறகுக்குள் வானம் தலைப்பு போட்டு ட்ராட்ஸ்கி மருதோட ஓவியத்தோட புத்தகமாக போட்டோம். அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு வந்து இந்த இரண்டாம் சுற்று கூட வந்து இந்த புத்தகம் வந்து இது எப்படி உருவானதே வந்து இது வந்து ஒரு வகையான ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் ஒரு லேசாக திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு தேவை ஏற்பட்டது. 2009 வந்து இந்த இந்தியாவினுடைய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை முழுக்க திட்டமிட்டு அந்த இந்தியா முழுவதும் வந்து துணை இராணுவத்தினரை அனுப்புறதுலேருந்து, இந்த தேர்தல் பார்வையாளர் அனுப்புறது, தேர்தல் தேதிகளை திட்டமிட்டதிலிருந்து, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சதிலிருந்து என்னுடைய முழு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அதனுடைய பொறுப்பு என்கிட்ட இருந்தது. அதனால் நாங்கள் வந்து இரவு பகலில் வேலை பார்ப்போம். நிறைய நேரங்களில் நள்ளிரவு தான் வீட்டுக்கே போக வேண்டிய முடியும். 1 மணி 2 மணி வரைக்கும் இரவு வீட்டில் இருப்போம். தேர்தல் நடத்துறது அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில். அதனால் இந்த ஓடிட்டே இருந்ததுனால ஒன்றுமே தெரியல. அது முடிஞ்சதுக்கு பின்னால் கூட நான் அமெரிக்காவுக்கு போய் ஒரு பயிற்சிக்கு போய் ஐநா சபையில் இந்திய தேர்தல் பற்றிய ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி இந்திய அரசின் சார்பாக வெளியுறவுத்துறையின் சார்பாக வந்து இந்தியாவில் தேர்தல் நடத்தும் முறைகளை பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் வருவேன், பேசுவேன், அந்த மாதிரி அப்படிலாம் நடந்துட்டு இருந்த காலில் நான் என்னையே அறியாமல் என்னை நோக்கி ஒரு பெரிய உடல்நலக்கரவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது என்னுடைய வேகத்தில் தெரியவே இல்லை. அந்த தேர்தல் நடந்தது, அதற்கான சாயல் இருந்தது. பட் ஆனால் நான் தொடர்ந்து மனத்தை வந்து உடம்பை விட மனசு வந்து ரொம்ப வலுவாக இயங்கிட்டு இருக்கிறதுனாலையும் நம்முடைய பணி வழி நடத்துறதுனாலையும் என்ன நடக்குன்னு கூட தெரியாமல் அது ஒரு நேரம் வந்து யதார்த்தமாக போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே இருக்கும்ன்ட்டு. அப்போ வந்து எனக்கு திடீர்னு வந்து நான் புற்றுநோயோடு கண்டறியப்பட்டது. அப்போ வந்து எல்லோரும் ரொம்ப தேர்தல் ஆணையத்துக்கு நான் எந்த வகைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா, அவங்க என்னை வந்து சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்புறது கூட தேர்தல் ஆணையம் தயாராக இருந்தது. அவங்க உடனே எல்லா மட்டத்திலையும் பேசி அதுக்காக எந்த வகையான சிகிச்சையும் பண்ணி மீட்டெடுப்போம் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் எனக்கு அதற்கான உறுதியை கொடுத்தது. நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டு. நான் அதெல்லாம் பண்ணல. நான் சென்னைக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் தான் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதுக்கு பின்னால் கீமோதெரப்பி என்று சொல்லப்படுகிற அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் ஒரு 6 சைக்கிள்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே போகிறேன். அதை கிட்டத்தட்ட இன்னும் அந்த சர்ஜரி, புற்றுநோய் சர்ஜரி முடிஞ்சு கீமோதெரப்பி முடிஞ்சு நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண முதல் பொது நிகழ்ச்சியே செம்மொழி மாநாடு தான். அதில் என்னை வந்து அப்போ தான் நான் வந்து இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை நான் தமிழ் மக்களுக்கு சொல்லி தீரவே வேண்டிய அவசரத்தை நான் உணர்ந்தேன். ஏன்னா இது நான் 2002 நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் வந்து இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் தமிழருடைய தோற்றம் பற்றி இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னும் வலுவான ஆதாரங்களோடு உறுதிப்படுத்தாமல் பேசக்கூடாதுன்ட்டு எங்கள் ஃபேமிலியில், என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமே தவிர நான் வந்து இதை வந்து ஒரு கட்டுரையாகவோ வெளியிலவே எழுதலை. நான் தொடர்ந்து அதுக்கான ஆதாரங்களை தேடிட்டு இருக்கேன். 8 வருஷம் சும்மா இருக்கேன்.
அப்போ அந்த 2009 போய் நான் அந்த மருத்துவமனையில் படுத்து விட்டத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இதை எழுதியிருக்கலாமோ, எழுத முடியுமோன்னு தோணுச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கேன்ட்டு. ஒரு தடவை ஹெலிகாப்டரில் உத்தரப்பிரதேசில் 2000 அது கூட நான் ஒரு பேச்சில் சொல்லியிருப்பேன். இந்த 2ஆம் சுற்றில் கூட அது வரும். அப்போ கூட வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு பெரிய சுழலில் சிக்கி எந்த நிமிடமும் கீழே விழலாம்ங்கிற மாதிரி நாங்கள் ஒரு அரை மணி நேரம் சுற்றி அடிக்கப்பட்டப்போ, வானத்தில் சுற்றி அடிக்கப்பட்ட கூட மனசு வந்து குடும்பத்தை, மனைவியை, குழந்தைகளை, மகள் இதெல்லாம் நினச்ச கையோடு வந்து நம்மளுடைய ஸ்டடீஸு, ஆராய்ச்சி, இத்தனை வருஷம் பண்ண ஒர்க் எல்லாமே லேப்டாப்லேயும் அங்கங்கே இருக்கே, எங்கெங்கே எது யாருக்குன்னு சொல்லலையேன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் திருப்பி வந்து அதெல்லாம் எக்ஸ்டர்னல் டிரைவில் போட்டு இந்த ஃபோல்டர் இங்கே இருக்குது, அந்த ஃபோல்டர் இங்கே இருக்குன்னு சொன்னோமே எங்கள் வீட்டில் என்னை கோபமாக பார்த்தாங்க. ஆக வந்து இந்த 2009க்கு பின்னால் நான் மீண்டு வந்ததுங்கிறது ஒரு வகையில் வந்து 2ஆம் சுற்று. அப்போ வந்து நான் வந்து இந்த 2ஆம் சுற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஃபிலாசாபிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேர் வந்து தங்களுடைய 2ஆம் சுற்றில் சாதித்த விஷயங்கள் அப்படின்னு இந்த புத்தகமே வந்து மதுரையில் கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர் ஜி வெங்கடசாமின்ட்டு, புத்திசாலித்தனமும் திறமையும் மட்டும் போதுமானதல்ல, அழகான ஒன்றை செய்கிற மகிழ்ச்சியும் அதில் இருக்க வேண்டும் சொல்லிப்பார். இவர் வந்து அவருடைய வரலாறையும் வாழ்க்கையும் படித்தப்ப நான் வந்து இது ஒரு பெரிய விஷயம். இந்த புத்தகத்தை வந்து அவருக்கு தான் காணிக்கையாக்கன்றேன். நான் அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த வாழ்க்கையை படித்தப்ப அவர் பட்ட கஷ்டங்கள், அவருக்கான உடல் பிரச்சனைகள், அது ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் அவர் தொடங்கிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலகளாவிய லெவலில் பரவி இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு 2ஆம் சுற்றுக்கான ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே ஒரு பெரிய நல்ல முறையில் யோசித்து எழுதின புத்தகமாக நினைக்கிறது நான் இது. அதனால் வந்து இந்த 2ஆம் சுற்றுங்கிறது வந்து ஒரு வகையான உருவகம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குற இது எல்லாமே வந்து இந்த 2010க்கு பின்னால் நடந்த 2ஆம் சுற்று நிகழ்வுகள் தான். அதுக்கு முன்னால் 91லேருந்து நான் ஒன்றுமே எழுதலை, படிச்சுக்கிட்டே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தேர்தல் நடத்திட்டு இந்த மாதிரியான பேரிடர் மேலாண்மை இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தேனே தவிர இது என்னுடைய 2ஆம் சுற்று பற்றிய புரிதல். தமிழ் பெருமை பேசுகிறவர்கள் பொதுவாக பிற மொழிகளை ஆராதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான குற்றச்சாட்டு இன்னைக்கு சொல்லப்படும் பொழுது, நீங்கள் ஒரிசாவில் வேலை பார்க்கும் பொழுது அந்த பண்பாடு சார்ந்து, அந்த மொழி சார்ந்து ஒரு பண்பாட்டு மையம் மாதிரியும் கூடம் மாதிரியும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. ஒரு திங்க் டேங்க் மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த ஒரு விசாலமான மனப்பான்மை வந்து உங்களுக்கு இலக்கியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து எந்த மொழியை பேசுபவர்கள் எந்த மொழியும் மீதானதுன்னு தான் வச்சுக்கலாமே தவிர, தமிழ் மொழியை பற்றி அதிகம் பேசுகிறவங்க மற்ற மொழியை பற்றி பேசுகிறாங்கங்கிறது அந்த கருத்தை நான் உடன்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழர் வந்து அவங்களுடைய பெருமிதத்தில் அவங்களுக்கு உண்டு. பெருமிதம், மிகப்பெரிய பெருமிதம் உண்டு. அது நியாயமான பெருமிதம் கூட. ஆனால் வந்து தங்களுடைய அடையாளத்தை மற்றவர்கள் மீது அவங்க வலிந்து திணிச்சதா எனக்கு வரலாற்று பூர்வமாகவே தோணுனதில்லை. எனக்கு இது பெரிய படிப்பினை வந்து நம்ம அடிக்கடி என்னுடைய கண்டினியூஸ் கான்வர்சேஷன் வந்து புளூரலிசம் பற்றியது. பன்மியம் அப்படின்னு சொல்கிற அந்த புளூரலிசம் தான் எனக்கு இந்தியாவில், இந்திய துணைக்கண்டத்தில் மிக பிடித்தமான விஷயம். அதான் இப்போ நான் வேலை பார்க்குற இடம் வந்து எங்களுடைய ஒரிசா மாநிலத்தில் வந்து 62 பழங்குடிகள் இருக்காங்க. வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய 62 பழங்குடிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இணக்கமாக வாழ்கிறாங்க. இப்போ இதற்கான படிப்பினையை பார்க்கும்போது எனக்கு வந்து சங்க இலக்கியம் போல் ஒரு காஸ்மாபாலிட்டன் லிவிங்க, அதாவது புரிதலை குறித்த ஒரு இலக்கியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட்டினப்பாளையில் வந்து பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள், மொழிபெயர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் அப்படின்னு வரும். அப்படின்னா ஒரு மொழியை பேசுகிறவர்கள் வணிகத்தின் காரணமாக இன்னொரு மொழி பேசும் அந்த பட்டினத்துக்கு, பூம்புகார் பட்டினத்துக்கு வந்து அவங்க எல்லாம் முகாம் அமைத்து இவர்கள் எல்லாருமே இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களோடு சேர்ந்து கலந்து இனிது உரையும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிக்கிட்டே வேண்டா வெறுப்பா இல்லை, இவங்க கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம்ங்கிற இந்த புரிதலுக்கு ஈடான ஒரு இணக்கமான புரிதலை வந்து அந்த காலகட்டத்தில் நான் வேற எந்த இலக்கியத்திலையும் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்படி தான் தமிழ் சமூகம் இயங்கிட்டு வரதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இடைக்காலத்தில் கூட மீண்டும் வந்து பக்தி இலக்கியம் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுறது தமிழ் மூலமாக தான் இந்தியாவை அடைகிறது. நீங்கள் சைவ வைணவ மரபுகள் எதிர்பார்த்தாலும் சரி. ஒரு மொழியை பற்றிய பெருமிதம் இன்னொரு மொழியை பற்றிய தாழ்வுக்கான காரணமாக எந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது எந்த மொழிக்கு தேவைப்படுன்னா, எந்த மொழி அச்சுறுத்தலாக உணர்கிறதோ அந்த மொழி தான் அந்த அச்சத்தை உணரணும். தமிழ் மொழியை போன்ற ஒரு மொழிக்கு அது தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து தமிழ் வந்து இன்றைக்கி வாழும் மொழியாக இருக்கிறதுனால கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாகவும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, இலங்கை, மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா, கனடா,
நார்வே, அது மாதிரி இன்னும் பல இடங்கள்லையும் மக்கள் போய் அங்கே சில இடங்களில் ஆட்சி மொழியாகவும் இருக்குது, அரசாங்க மொழியாகவும் இருக்குது, அங்கே பண்பாடு இருக்குது. இது உலகத்தில் கூடிய பெரிய முருகன் சிலையே வந்து மலேசியாவில் தான் இருக்குது, 10 ஹில்ஸில் இருக்குது. ஆக அது 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 எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் போன இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தால் அவங்களுடைய மொழியும் வளர்க்க முடியாது, உங்கள் பண்பாட்டையும் வளர்க்க முடியாது. இந்த புரிதல் வந்து அந்த 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 அச்சம் வந்து தமிழுக்கு இருக்கிறதா எனக்கு தோணவும் இல்லை. இப்போ நான் ஒரிசாவுக்கு போயிட்டதுனால நான் ஒரிய மொழியை கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரிய மொழியில் நான் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரிய பண்பாட்டை பற்றி நான் எழுதின கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், பல ஆய்வு நூல்களில் எழுதின கட்டுரைகள்லாம் தொகுத்து நான் சென்ற ஆண்டு ஓய்வு பெற்ற அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒருத்தர் வந்து அதை மொழிபெயர்த்து ஒரு பெரிய புத்தகமாக போட்டாங்க ஒரியாவில். அது இந்த ஆண்டினுடைய மிக அதிகமாக விற்கப்பட்ட நூலாக இருக்குது, ஒரிய மொழியில் இருக்கக்கூடியது. அப்போ அதே மாதிரி அந்த 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 மாநிலத்துடைய பண்பாட்டு செயலாளர் என்னை நியமித்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தை சேராத ஒருவன் இன்னொரு மாநிலத்தினுடைய பண்பாட்டுத்துறை செயலாளராக நியமிக்கப்படுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நான் இருக்கப்பட்ட என்னுடைய பெருமிதங்களே பெரிய பெருமிதமாக நான் அதை தான் நினைப்பேன். அதை விட பெரிய தலைமைச் செயலாளர் இந்த மாதிரி பதவி கொடுத்தா கூட எனக்கு அந்த மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி வந்திருக்காது. ஏன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, என்னுடைய சங்க இலக்கியம் எனக்குள் விதைத்த அந்த புரிதலை நான் இன்னும் தக்க வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த அந்த நம்பகத்தன்மையை அடைய முடியாதுல்ல. நான் வந்து இன்னொரு மொழியை நான் வந்து குறைச்சி பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வராதுல்ல. அப்போ அதே நேரத்தில் நான் என்னுடைய தாய்மொழியை மறந்துடல. இன்னொன்று வந்து நான் வந்து ரொம்ப தமிழ் மக்களின் தமிழ் மொழியிலையும் நான் பார்க்குறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வாலண்டரிசம். இந்த புரிதல் தான் தமிழை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ரொம்ப செம்மொழின்னு சொல்கிற மொழிகள்லாம் நிறைய மொழிகள் வந்து பேசப்படுவதில்லை. இணையத்தில் போய் பாருங்கள், இன்டர்நெட்டில் வந்து ஒன் ஆஃப் தி வெரி ப்ராமினன்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ். எழுத்துருக்கள் வந்திருக்கு, யூனிகோடு ஃபாண்ட்லேருந்து தமிழ் பிராமிக்கே வந்து தமிழி என்று சொல்லப்படுகிற தமிழ் பிராமிக்கே நம்ம வந்து எழுத்துரு யூனிகோடில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தொடர்ந்து தமிழர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறையா வந்து தன்னார்வம் காரணம்னு நான் நினைக்கிறேன். இது அரசுகள் முன்னெடுக்கிறங்கிறது ஒன்று, அங்கங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய மொழிக்காகவும் பண்பாட்டுக்கும் அவங்க ஏதோ ஒரு கடமையை செஞ்சிட்டே இருக்காங்க. அதனால் தமிழ் தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீழடி பற்றிய உரையாடல்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற உங்களுடைய முக்கியமான புத்தகம் இப்போ சமீபத்தில் வெளியாகியிருக்கு. ஸோ இதை உங்களுடைய ஆய்வுக்கு அது அதிகமான ஒரு பின்புலத்தையும் அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுடைய இந்த பயணம், இதை நோக்கிய உங்களுடைய பயணம் இன்னும் எப்படி சமைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த முழு புத்தகமே த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட இதற்கான விதை 31 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க விஷயந்தான். இது மேலும் சமீப ஆண்டுகளில் கூர்மையாக்கியிருக்கேன், அவ்வளோதான். தவிர இதில் சொன்ன எந்த விதம் வந்து தொடக்கத்திலிருந்து ஒரு 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 பர்டிகுலர் ஒரு 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 தடயத்தை தொட்டு இன்னொரு தடயம் அப்படி தான் தொடர்ந்தோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த கீழடி பகுதியில் இந்த பகுதியில் வந்து சிந்துவெளியோட தொடர்புடைய விஷயங்கள் கிடைச்சிருக்குங்கிறது என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான வியப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதான் உண்மை. இந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து நான் வந்து 2010 ஐஏஎஸ் அகாடமியில் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கேன். இந்த புத்தகத்தோட தலைப்பு கூட இப்போ இடப்பட்டது கிடையாது. அப்போ 2010 கீழடிலாம் வரவே இல்லையே. ஆக வந்து என்னை பொறுத்தவரையில் இது வந்து வியப்பை ஏற்படுத்தலை. ஏன் இவ்வளவு தாமதமாக வந்துச்சுங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இது நான் என்னுடைய உரையில் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா உரையிலையும் சொல்கிறேன். நான் இது வந்து வியப்பூட்டும் விஷயமே இல்லை. ஏன்னா சங்க இலக்கியம் வந்து எனக்கு 2 விஷயம். ஒரு ஆளை பார்த்தோன்னே சொல்லுவோம்ல, ஒரு ஆள் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறானா அல்லது ஒரு ஆள் வந்து யதார்த்தமாக பேசுகிறானா அப்படிங்கிற ஒரு நடை உடை பாவனை, அவனுடைய கிரெடிபிலிட்டி, அவனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குல்ல. அது மாதிரி இலக்கியங்களுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது கண்டிப்பாக. ஒரு இப்போ வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு ஒரு அந்த பின்னால் வந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கும்போது அது வந்து ஏதாவது ஒரு மிகைப்படுத்தும், ஏதாவது ஒரு கவிதையை சொல்லும். அப்புறம் காப்பிய இலக்கியம் அப்படிங்கும்போது காப்பிய இலக்கியத்தில் ஒரு தேவை இருக்கும். காப்பிய இலக்கியத்தோட என்ன தேவை இருக்கும்? ஒரு சின்ன விஷயத்தோம்னா அதை பற்றி 10 கவிதை எழுத வேண்டியிருக்கும்.
அப்போ அதையே வர்ணித்து 10 எழுதும்போது நீங்கள் வந்து யதார்த்தமாக எழுத முடியாது. அப்போ சங்க இலக்கியம் வந்து ஒரு யதார்த்த இலக்கியம். அப்போ எனக்கு வந்து சங்க இலக்கியத்தினுடைய நடை அப்படின்னு இருக்குல்ல, அதனுடைய போக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காப்பிய இலக்கியம் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவணப்பதிவு மாதிரியே தெரியும். அந்த ஆவணப்பதிவு மாதிரி எழுதுகிற ஒரு இலக்கியம் ஒரு நகர வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது எதுக்கு பொய் சொல்லணும்? ஆறு கடந்தன் அகநெடுந்தெருவில் செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசை. அப்போ செம்பு புனைந்து இயற்றிய சேனரின் பரிசை, சுடுமண் நெடுஞ்சுவர். அப்போ வந்து செங்கல் சுவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள், அந்த கட்டடத்தில் மாடங்கள், அங்கே அந்த தலைவி இருக்கிற இடம், அரசி இருக்கிற அறை, அந்த கட்டிலுடைய அமைப்பு, அந்த ஜன்னலுடைய அமைப்பு, இப்படி டீட்டெயிலிங், இவ்வளவு டீட்டெயிலாக நேரில் பார்த்து எழுதுறது மாதிரி சொல்கிற ஒரு இலக்கியம் ஏன் பொய் சொல்ல போகுது, ஏன் மிகைப்படுத்த போகுதுங்கிற கேள்வி என்னை ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ சங்க இலக்கியத்து மேலே எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த மாணவனாக இருந்தப்போ சங்க இலக்கியம் வேறு யார் வேணாலும் பொய் சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் அவ்வளோவா மிகைப்படுத்தாதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் ஆஃப் ஃபெய்த்து. சங்க இலக்கியம் வந்து நேரில் பார்த்ததை சொல்லும் அப்படின்ட்டு. அப்போ நேரில் பார்த்தது அது அப்போ சங்க இலக்கியம் சொன்ன அதே முயல் இருக்குது, அதே மாதிரி வர்ணனை இருக்குது, அதே மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னைக்கு இருக்குது, அதே ஊர் பேர் இருக்குது, அதே மதுரை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நகரங்கள் மட்டும் எங்கே போச்சு? அந்த அந்த இவங்க இந்த மாதிரி நாலங்காடிங்கிறாங்க, உள்ள பகலங்காடி அல்லங்காடிங்கிறாங்க, நாலங்காடிக்கிறாங்க, இந்த மாதிரி கடைகள் அமைப்பு சொல்கிறாங்க, இந்த சுவர்களை சொல்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கலையே. மொகஞ்சதாரால் அவ்வளோ கிடச்சிருக்கு, ஹரப்பால் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ இது மிகையா அல்லது இது எதை பற்றினது? ஒன்று இது வந்து இங்கேருந்து நகரங்களை மட்டும் குறிப்புன்னா இங்கே வந்து அகழ்வாய்வு கிடைக்கணும், அப்போ அகழ்வாய்வு தோண்டணும் நீங்கள். அல்லது இது வேற எதையோ ஒன்று பேசுது அப்படின்னு சொன்னால் அது எதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ இந்த கேள்விகள் தான் என்னை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய கேள்வி நான் முதல்ல வந்து ஒரு தமிழ் முடித்தவுடனே நான் வந்து உடனே முனைவர் பட்டதுக்கு போகாதுக்கு இதுதான் காரணம். அப்பயே வந்து நான் வந்து இந்த ஒட்டகத்தை ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் படிக்கும்போது இந்த கேள்வி கேட்குறேன், நம்ம தான் பாலைவனமே இல்லையே, எப்படி இந்த ஒட்டகம் வந்து வணிகப் பொருட்களை சுமந்துட்டு போகுது, வியாபாரிகளுடைய வணிகப் பொருள், அது பட்னியாக கிடந்து குளப்பட்டினியாக கிடந்து எப்படி அங்கே சிதறி கிடந்த எலும்புகளை சாப்பிட்டுச்சு, இந்த இது எப்படி தெரியும்? இந்த இலக்கியம், இந்த புலவன் எங்கே பார்த்தான் இதை, இந்த பகுதியில் எங்கே வந்து ஒட்டகம் அந்த சுமந்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வரும். இந்த கவரிமா அப்படின்னு சொல்கிற யாக்கு வந்து இமயம் சொல்லும் போதெல்லாம் வாண்டோடு இமயத்தை பற்றி பேசுகிற இடத்துல இந்த கவரிமா அது சாப்பிட்ற என்ன வகையான நறுமண புல், அது எந்த மரத்துக்கு கீழே தூங்கும், இவ்வளவு டீட்டெயிலிங் இந்த இலக்கியத்துக்கு எப்படி தெரிஞ்சது? இப்படியான கேள்விகள் வந்து இந்த கேள்விகளுக்கு தான் பொதுவாக நம்முடைய ஆராய்ச்சிகளில் விட இல்லை. இந்த சங்க இலக்கியத்தில் பாலைத்திணை பாடல்கள் அப்படிங்கிற தனி பெயர்லேயே வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 1950களில் ஒரு முனைவர் பட்டம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த முனைவர் பட்டத்தில் ஒட்டகம்ங்கிற சொல்லே வரல. அல்லது சிலர் வந்து அதுக்கு பின்னால் வந்து ஒட்டகம் இருக்குன்னு சொன்னால் கூட அதை ஏன் ஒட்டகம் ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி கேட்கல. எனக்கு வந்து தொல்காப்பியர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. தொல்காப்பியர் வந்து ஒட்டகத்தை வந்து ஆண் ஒட்டகத்தை எப்படி கூப்பிடணும், பெண் ஒட்டகத்தை என்ன சொல்லணும், அதாவது கன்றுக்குட்டி ஒட்டகத்தை எப்படி சொல்லணும், அதே மாதிரி ஆண் கவரியை எப்படி சொல்லணும், பெண் கவரியை சொல்லணும், அது குட்டி கவரியை எப்படி சொல்கிறதுங்கிறது இதுக்கே இலக்கணம் சொல்ல போகிறாரு. அதுவும் மரபு இலக்கணத்தில். அதுவும் மரபு இலக்கணமும் அவருக்கு கொடுக்குற முன்னுரையே வந்து மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் அப்படிம்பார். யாரும் எளிதாக மாற்ற முடியாத அந்த ட்ரெடிஷனை சொல்ல நான் நினைக்கும் போது முற்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டகத்தை சொல்கிறாருன்னா, இந்த பண்பாட்டுக்குள்ளே ஒட்டகம் கவரி எங்கே இருந்துச்சு? ஒன்று அந்த ஒட்டகம் கவரி, இப்போ ஒட்டகம் இருந்த இடத்துல இவர் இருந்தாரா அல்லது இவர் இருந்த இடத்துல ஒட்டகம் இருந்ததா? இந்த கேள்வியெல்லாம் என்னை தொலைச்சிக்கிட்டே இருக்கும். படிக்கும்போதே தொலைச்சிக்கிட்டு இருக்கும், தூங்க முடியாது. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேள்விக்கு நான் உடனே இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் விடை கிடைக்க போகிறதுன்னு இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தேடல் தேடாமல் நான் வேறு எந்ததுக்காக முனைவர் பட்டத்தை நான் செய்ய விரும்பலை. இந்த பட்ட கேள்விகள் தான் என்னை வழி நடத்தினது, இந்த கேள்விகளுக்கான தொடர்ந்து தேடுதல். அப்போ இது வந்து இந்த உண்மையை கொண்டு வருகிறது. இந்த உண்மை வந்து இதுதான். அப்போ இதை வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய திறந்த மனம் நமக்கு தேவைப்படும். நாமளே உண்மை நினச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு மானிடவியல் நோக்கில் தான் இதை நான் அணுகிறேன். இலக்கியத்தையும் சரி வாழ்க்கையும். மானிடவியலில் வந்து மிக வந்து கோட்பாடுகளே வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், தி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வியலுக்கான போராட்டங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ளது. இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹோமோசெப்பியன்ஸ் சொல்லக்கூடிய எரக்டஸ் சொல்லப்படுகிற இந்த மனிதருக்கு முன்னாலேயே பல வகையான மனித மாந்தர் குடிகள் இருந்திருக்கு, அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிருக்காங்க. அப்புறம் மனித இனம் வந்திருக்கு, அப்புறம் நாடோடிகளாக இதாக இருந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்து, அதுக்கு பின்னால் மேய்ச்சல் நில வாழ்க்கை வாழ்ந்து, அதுக்கு பின்னால் விவசாயம் வந்து, வேளாண்மை வந்து, பாசன வசதிகள் வந்து, ஒரு இடத்துல வந்து திருப்பி ஒரு 2 போகம் 3 போகம் விவசாயம் பண்ண முடியும், உபரி கிடைக்க முடியும். அப்போ விவசாயம் பண்ணாமலே வேட்டையாடாமலே ஒருத்தன் வாழ முடியும், அவனுக்கு வந்து கூலி கொடுத்து இன்னொருத்தன் வந்து அவனை காப்பாற்ற முடியும்னு வரும்போது தான் நாகரிகம் வரும்.
அப்போ தான் அணிமணி செய்கிற ஒருத்தவங்க வந்து அணிமணி மட்டும் செஞ்சுட்டு இருப்பான். ஒரு கொள்ளர் வந்து கொள்ளர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், ஒரு குயவர் வந்து குயவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், கவிதை எழுதுறவர் கவிதை எழுதுவார். இவங்கெல்லாம் வந்து விவசாயத்தோட தொடர்பு இல்லாதவங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேளாண்மை சார்ந்த உபரி தேவைப்படும். அதெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற ஒரு அரசுரிமை தேவைப்படும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால தான் நாகரிகம் உருவாகும். ஆக நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லி பேசும்போது சங்க இலக்கியம், சங்க பண்பாடு, சிந்துவெளி பண்பாடு, எகிப்திய பண்பாடு, சுமேரிய பண்பாடுன்னு பேசும்போதெல்லாம் இந்த அதுக்காக வந்து அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இல்லைன்னு அவசியம் கிடையாது. இங்கே மனிதர்கள் இல்லைன்னு கிடையாது. இங்கே எப்பயோ இருந்திருக்காங்க, அத்திரம்பாக்கத்துலேருந்து இருந்திருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம பேசுறது இந்த வளர்ந்த பண்பாட்டு நிறை, இந்த நகர நாகரிகம், இந்த நம்மளோட பெருமிதமாக இருக்கிற இந்த விஷயங்கள், இதை தேடும்போது பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பயணங்களை மறுக்கிறது என்பது நமது முன்னோர்களை மறுக்கிறது மாதிரி. ஏன்னால் பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே மனித குல வரலாறு. தி ஹியூமன் ஹிஸ்ட்ரி இஸ் இன் அ வே இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் தி ட்ராவல்ஸ். அப்போ நான் இந்த ஸ்டடி பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவன் எதை தூக்கிட்டு போகிறான்? நீண்ட நெடிய தொடர்ந்து பயணம், இந்த மனித குலத்தினுடைய பயணம் தொடங்கும் போது அவன் நாற்காலியை தூக்கிட்டு போகிறானா, அல்லது கட்டில் தூக்கிட்டு போகிறானா, அல்லது மரத்தை பேர்த்து எடுத்துகிட்டு போகிறானா, அவன் எதை எடுத்துகிட்டு போகிறான்? உள்ளது ஊரே தோண்டி எடுத்துகிட்டு போகிறானா, வீட்டை தோண்டி எடுத்துகிட்டு போகிறானான்ட்டு. வீட்டை தோண்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வேணால் கதையில் வேணால் நடக்கலாமே தவிர இயல்பில் நடக்க முடியாது. அப்போ இயல்பில் ஒரு பயணிக்கிற மனிதன் தனி மனிதனாகவோ அல்லது கூட்டு ஒரு சமூகமாகவே போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போகிறது அவங்களுடைய கலெக்டிவ் கான்சியஸ், இண்டிவிஜுவல் கான்சியஸ் தான், நினைவுகள் தான், மீள் நினைவுகள் தான். அந்த நினைவுகளுக்குள்ளே தான் அவங்களுடைய வழிபாட்டு மரபுகள், அவங்களுடைய கடவுள்கள், அவங்களுடைய தேவதைகள், அவங்களுடைய ஊர் பெயர்கள், அவங்களுடைய குடிப்பெயர்கள், குலப்பெயர்கள், அவங்களுடைய மரபு கதைகள், அவங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள், இதுதான் அவங்களோட பயணிக்குது. அதனால தான் தமிழர் பயணிக்கும் இடங்களெல்லாம் தமிழ் பயணிக்கிறது. தமிழ் எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னா, தமிழர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கெல்லாம் தான் தமிழ் போயிருக்கு. ஆக தமிழ் எல்லை அப்படிங்கிறது தமிழர்களுடைய எல்லை. இது வந்து அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து, ஒரு வரலாறை பேசும்போது நம்ம மண்ணின் வரலாறை பேசுகிறோமா அல்லது மானிடர்களுடைய வரலாறை பேசுகிறோம். மானிடர்களுடைய வரலாறை பேசுனா அது அந்த வரலாறு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பேர் வரல் ஆறுன்னு. ஆறுனா தமிழில் வந்து வழி, வரலாறுங்கிறது வந்த வழி தான். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஆற்றுப்படுத்தல் மாதிரி. எதுக்கு ஆற்றுப்படுத்தலைன்னா வழிப்படுத்துதல், நெறிப்படுத்தலை. அப்போ வந்த வழி தான். அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் கிடையாது. திசைகள் என்பவை திசையின் பெயர்கள் நேற்று வந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை அப்படின்னு எழுதி போயிருப்பேன். தேடல்கள் தான் நம்ம உடையும் இருந்தது. திசையெல்லாம் நேற்று விஷயம். மனிதனுடைய வரலாறுடைய ஃபுல்லாக வந்து இந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை வந்து ஒரு பகுதியில் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு வயசு கொடுக்குறதா இருந்தால் திசைகளின் பெயர்கள் வந்து நேற்று முந்தா நாள் வந்த விஷயம். ஆனால் மனிதன் அவனுக்கு முந்தியவு, இன்னும் அப்படி பார்த்தா அவனுடைய மொழி அதற்கு முந்தியது. ஆக வந்து என்னுடைய கருதுகோளே வந்து தமிழர் செல்லும் இடமெல்லாம் தமிழ் பயணித்தது, இனிமேலும் பயணிக்கும். இந்த கோளத்தை விட்டு இன்னொரு கோளுக்கு வந்து மனிதன் தமிழர் பயணிப்பானா அந்த அங்கேயும் வந்து தமிழ் தொடர்ந்து அந்த பிளானட்டுக்கு போகும். ஏன்னா தமிழை சுமந்துட்டு போகிறவங்க அவங்கள இயக்குறது தமிழை இயக்குறவங்க அங்கே. அதனால தான் தமிழ் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பெருமிதம் எனக்கு எப்போதுமே உண்டு. சார், உங்களுடைய இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் வந்து நீங்கள் முதல்ல ஆங்கிலத்தில் எழுதி அதுக்கப்புறம் தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம், இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை வந்து தமிழில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கீங்களா? கட்டாயம். ஏற்கனவே இது பற்றிய எனக்கு நிறைய முகநூல்லையும் சரி நிறையாவும் இது தொடர்பான வேண்டுகோள்கள் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய திராவிட அடித்தளம் அப்படிங்கிற புத்தகம் வந்து 2016 என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு என்று நான் மதிக்கிற ஐராவத மகாதேவன் வெளியிட்டு இங்கே இந்த நூலகத்தில் தான் நடந்தது 2016. ஆனால் இது நான் 2012 வெளியிட்டேன். இந்த சிந்துவெளி ஆய்வு மையத்தினுடைய நான் கௌரவ ஆலோசகராக இருக்கேன். இந்த சிந்துவெளி ஆய்வு மையத்திலேருந்து ஒரு புல்லட்டின் வருது. இதன் சார்பாக இது வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டோம். இது வந்து harappa.com என்று சொல்லப்படுகிற உலகம் தழுவிய சிந்துவெளி இணையதளத்திலும் அது பரவலாக சென்றடைஞ்சிருக்கு. இது அந்த ஆய்வு களத்தை சேர்ந்தவங்க சென்றடைஞ்சால் கூட நிறைய பேர் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டவங்களே என்ன சார் தமிழில் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ அதுக்கு எனக்கு நேரம் இல்லாமல் திருப்பி தேர்தல் களத்துக்கு போயிட்டேன் 2013-14. திருப்பி நான் வந்து ஒரிசாவுக்கு நிதித்துறைக்கெல்லாம் போனதுக்கு பின்னால் தான் இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சது நான் தான் மொழிபெயர்த்தா கூட இதை வந்து நான் வந்து வேறு விதமாக புதுசாக ஒரு தமிழ் நூல் மாதிரியே எழுதியிருக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து இதை வந்து நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி தான் பண்ணேன். அந்த ஆங்கில நூலில் என்ன எழுதியிருக்கணும் அதே கட்டமைப்புக்குள்ளே அதிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் ஆனால் நானே மொழிபெயர்த்தேங்கிறது தான் விஷயம். அப்போ எனக்கே அப்போ நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் அங்கே தான் ஒரு விஷயத்தில் வந்து தமிழ் மக்களுடைய இந்த வாசிப்பு பழக்கம்,
நான் தமிழ்நாட்டிலேருந்து வெளியிலேயே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஒரு அனுமானிக்க முடியலன்னு அதை என்னுடைய குறைன்னு தான் சொல்லணும். நான் வந்து இதை வந்து ஒரு ஆவணப்படுத்தி இது வச்சிடணும், இதை ஒரு லைப்ரரியில் வச்சிடணும், இது இருக்கட்டும், பிற்காலத்தை பயன்படும் அப்படின்னு தான் நினச்சேனே தவிர, அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த மொழி நடையே வந்து ஒரு கரடுமுரடா ஒரு ஆய்வு கட்டுரையினுடைய நடை தான், ஒரு இறுக்கமான நடை தான். இதனால் நான் பெருசாக யாரும் படிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அந்த புத்தகம் வெளியிட்டு இதுக்கான மதிப்புரை இதை பற்றியெல்லாம் கட்டுரைகள்லாம் வந்ததுக்கு பின்னால் எனக்கு வர தகவல் வந்து தொடர்ந்து இதை மறுபதிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பதிப்பு 2 பதிப்பு வந்துருச்சு, மறு அச்சு 5 முறை முடிஞ்சு 6வது முறை ஏதோ ஒரு மறு அச்சு ஆயிருக்கு. அது இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள 3 ஆண்டுகளுக்கிட்ட கிட்டத்தட்ட இத்தனை 1000 புத்தகங்கள் இது விற்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு புத்தகங்கள்லாம் பொதுவாக யாரும் வாங்கி படிக்கிறது கிடையாது. இவ்வளவு கரடுமுரடாக எழுதப்பட்ட இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் புத்தகத்தையே நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் இந்த புத்தகத்தில் ஒரு 10 பேராவது வாங்கிட்டு வந்து கையெழுத்து கேட்குறாங்க. எனக்கு அதை வாங்குறவங்கலாம் எனக்கு என்னுடைய கண் திறந்ததே அதில் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வகையில். இப்போ இது கூட நான் வந்து தொடர்ந்து இதற்கான தரவுகளை வந்து ஆங்கிலத்தில் நான் வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 300 புத்தகங்கள் உலகம் முழுவதிலிருந்து தகவல் திரட்டி இந்தியா முழுவதும் திரட்டியில் ஒரு தேவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து முழுக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். அந்த தகவலை இந்த தகவலை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நான் ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய தேவை இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இது முதல் வந்து நான் உலகளாவிய இடத்துல கொண்டு போய் இதற்கான விமர்சனங்கள், இதற்கான இதை எல்லாரும் ஒத்துக்கிறணும் அவசியம் கிடையாதுல்ல, இதற்கான மாற்று கருத்துகள் வரலாம், அது வரவேற்கப்படுது. அதை பற்றி ஆய்வு பொறுத்தவரையில் எட்டர்னல் ட்ரூத்துன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு புதிய தரவு வந்து ஒரு புதிய கோணத்தை மாற்றி அமைக்கும். நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறத நாளை ஒரு புதிய தரவுகள் மாற்றி அமைக்கும். அதை அந்த ஆராய்ச்சியாளனுக்கும் ஒரு திறந்த மனம் தேவைப்படும். அதனால் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக வந்து இதை வந்து கட்டாயம் நான் தமிழில் பண்ணணும். என்னுடைய எல்லாருடைய சொல்கிறதும் சஜஷன் வந்து இதை நானே பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய இந்த நூலகத்தினுடைய பெரிய என்னுடைய டீம் இஸ் டீம் ஒர்க். இந்த புத்தகமே ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. இதுக்காக பலர் உழைச்சிருக்காங்க. இதற்கான லே அவுட் பண்ணுறதுலேருந்து இதுக்கான டிராயிங்கு, படங்கள், இதில் வந்து நிறைய வரைபடங்கள், ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதில் பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள். இதுக்கு அவங்க பார்த்த வேலையில் பார்த்தா வியப்புக்குரியது. அப்போ இதே மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு இந்த தமிழுக்கும் தேவைப்படும். அதை வந்து கட்டாயம் செய்வோம். ஏன்னா இது வந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் கடன்பட்டவன். அதனால கட்டாயம் நான் செய்வேன். மிக மிக ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து கேட்க முடிஞ்சது. ஒரு தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் தன்னுடைய பயணத்தை எப்படி கட்டமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும், இலக்குகளை எப்படி தீர்மானிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும், தமிழ் அவரோடு கூடவே எப்படி பயணிச்சது அப்படிங்கிறதையும், சில ஒரு வாழ்க்கை பற்றிய விசாலமான பார்வையையும் ஆய்வு நோக்குகளையும் தமிழ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஒரு இலக்கியம் சார்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உண்மையாகவே உங்களை சந்திச்சது வந்து மிக மிக ஒரு தமிழ் மனம் சார்ந்த ஒரு வணக்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பொதுகையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நேர்காணலுக்காக எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது.